ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அஜித் பாலாஜி ஃபார் அஜி ரிவீல்ஸ். இன்னைக்கு அஜி ரிவீல்ஸ்ல எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எஸ், சூப்பர்மேன் அண்ட் த டிசி ரீபூட். ஸோ இதை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்களோட பேசலாம் சொல்லி தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ. அந்த மாதிரி லென்த் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. திரும்ப பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பாட்காஸ்ட் அப்படிங்கிறத பண்ணி வேறு ஏதோ இமேஜ் போட்டாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதையும் தாண்டி இந்த யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசின்னு நிறைய விஷயத்தை கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ என்ன பண்ணுறது ஒன்றும் தெரில. நம்மளோட ஓன் கண்டென்ட் தான் பண்ணியாகணும். பட் எனக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, கொஞ்ச நாள் போனால் மூவி ரிவ்யூஸும் பண்ணக்கூடாது, அது மற்றவங்களோட கண்டென்ட்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போவே பல மூவிஸு ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ரிவ்யூஸ்க்கு வந்துட்டு ஆப்போசிட்டாக. ஓகே, அதெல்லாம் தாண்டி வச்சிருவோம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அது ஏன்னு தெரில. பட் ஸ்டில் எனக்கு பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணிட்டே இருக்கேன். அவ்வளோதான். ஜஸ்ட் கீப் இட் சிம்பிள்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போது சூப்பர்மேன் அண்ட் டிசி ரீபூட்டுக்கு வருவோம். டிசி ரீபூட் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா, டிசியோட படங்கள் நிறைய படங்கள் இருக்குது. பட் அது எல்லாமே அழகாகவும் இருக்கும், ரொம்பவே டார்க்காக இருக்கும். பட் ஆனாலுமே என்ன ஒரு ஒரு மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் கனெக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான படங்கள் தான் இருந்திருக்கு. காலகட்டங்களில் நிறைய மாறி இருக்கு. சூப்பர்மேன்ஸ் மாறி இருக்காங்க, பேட்மேன்ஸ் மாறி இருக்காங்க, நிறைய கேரக்டர்ஸ் மாறி இருக்காங்க. பட் இருந்தால் மக்களுக்கு வந்துட்டு அது வந்து ஒட்டவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் மார்வல் சைட் போட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. ப்ராப்பரான படங்கள், அதுக்கு உண்டான என் கிரெடிட் சீன், அந்த என் கிரெடிட் சீன் வச்சு அடுத்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த சீரீஸ்லாம் சொதப்பிட்டு இருக்காங்க. அது ஒரு வருத்தமான விஷயமா இருந்தாலும், ஒரு மார்வல் ஃபேனாக அடுத்தடுத்து வர படங்கள் பயங்கரமாக இருக்குன்னு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி டிசி இருக்கணும் அப்படின்றது ஒரு சினிமா ஃபேனாக எனக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அதை பூர்த்தி பண்ணுற வகையில் இந்த படம் வந்துட்டு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் கன் அவர்கள் பற்றி பேசி ஆகணும். ஏன்னா செம்ம அழகான படங்கள் எடுத்த ஒரு ஆள். எந்த ஒரு படம் எடுத்தாலுமே அது எமோஷனலாக கனெக்ட் ஆகும். இதுக்கு அவர் சூப்பர் ஹீரோ படங்கள் காமிக்கை பேஸ் பண்ணி எடுப்பார். ரொம்ப பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 3 பார்த்து யாருமே அழுகாமல் வெளியே வந்த முடியுங்க. சூப்பர் ஹீரோ படம் பார்த்துட்டு அவ்வளோ எமோஷனாக வெளியே வந்த படம் அந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் இருக்குது. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, அது அமேசிங் ஸ்பைடர்மேன். அது வேறு யாரோ டேரக்ட் பண்ணது. பட் அது எனக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு படம். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸில் ஹீரோயின் இறந்ததுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்ணுற அந்த விஷயம்லாம் சூப்பராக இருக்கும். அதையும் வந்துட்டு இப்போ நம்ம மார்வல் பற்றியே பேசுகிறோம் இல்லையா, டிசிக்கு வரும். ஸோ டிசிக்கு வரும்பொழுது அந்த மாதிரியான ஒரு கண்டினியூட்டி இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் எல்லாத்திலையும் இருந்துச்சு, எனக்கும் இருந்துச்சு. ஸோ ஜேம்ஸ் கன், நான் வந்து ஹெட்டாக வரேன், மொத்தமாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரீபூட் பண்ண போகிறேன், நான் வந்து ஃபஸ்ட்டே சூப்பர்மேன் படத்தை தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுமே பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சோ இல்லையோ, எதிர்ப்பு அதிகமாக இருந்துச்சு. அது எப்படி நீங்கள் பண்ணலாம்? ஹென்ரி கேவில் அப்படிங்கிற ஒருத்தரை வந்துட்டு நாங்கள் சூப்பர்மேனாக பார்த்து வச்சுருக்கோம், பென் அஃப்லெக் அப்படிங்கிற ஒரு பேட்மேனாக பார்த்து வச்சுருக்கோம், இவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற கொஷின் வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே அந்த பேட்மேன் அப்படிங்கிற படத்தில் ராபர்ட் பேட்டின்சனை பேட்மேனாக கூப்பிட்டு வந்து நிறைய சம்பவம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ராபர்ட் பேட்டின்சன் பேட்மேனாக நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஹென்ரி கேவிலில் சூப்பர்மேனை விட்டுட்டு வேற ஒரு சூப்பர்மேனை போடுறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு படம் அதுக்கு ஆன்சர் பண்ணுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு டிசி ரீபூட் எப்படி இருக்குது, சூப்பர்மேன் எப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு சூப்பர்மேன் படம் காமிக் அக்யூரேட்டான அந்த ஒரு ஸ்டோரியை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கதைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சூப்பர்மேனோட ஈஸியாக எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது ஹென்ரி கேவிலோட சூப்பர்மேனை தாண்டி வந்திருக்கான்னு கேட்டால் ஆமாம், எஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு காட் லெவல் சூப்பர்மேனாக வந்துட்டு ஹென்ரி கேவில வந்து பார்த்துருப்போம். அவர் வந்துட்டு எமோஷன்ஸ் அதிகமாக காட்ட மாட்டார். ஒரு சிம்பிள் அண்ட் சட்டிலான ஒரு சூப்பர்மேனாக இருக்கார். பார்த்தாலே நமக்கே ஒரு பயம் வரும். ஸோ அவரோட அந்த அளவுக்கு கண்டாக்ட் மாட்டோம். பட் ஒரு ஃபேனாக ஒரு ரசிக்க செஞ்சுருக்கோம். பட் இந்த ஒரு சூப்பர்மேன் இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்துட்டு மனுஷனாக வளர்ற ஒருத்தன் தான். பட் ஆனாலுமே அவன் ஏலியன், அவன் சூப்பர்மேனாக இருக்கான். மனுஷனாக வளர்றதையும் அந்த சூப்பர்மேனாக இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட்டு, மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம், ஒரு ஹியூமனாக அவன் எப்படி அந்த சூப்பர்மேனாக இருக்கிறத வந்துட்டு அவனுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடும் இல்லை, அதெல்லாம் வெளிக்காட்டுறான். ஸோ அதனாலேயே மக்களுக்கோட கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, இவன் நாங்கள் எப்படி சூப்பர்மேனாக ஏற்றுக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு வந்துட்டு அழகாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டோரியும் வந்து இருக்குது. அண்ட் அது நல்லாவும் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயனால ஒரு ஹியூமனாக ஒரு சூப்பர்மேனாக இவர் வந்து நம்மளோட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுறாரு. அண்ட் இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது யூஸ்வலான டிசி படங்கள்ல இருந்து. ஸோ இனி இந்த டிசி யூனிவர்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா சூசைட் ஸ்குவாட் ஜேம்ஸ் கன் தான் வந்து இது பண்ணியிருப்பாரு, டேரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுவும் வந்து கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த கலர்ஃபுல்லாக இருக்குன்ற விஷயமே நிறைய குழந்தைகளை வந்து அட்ராக்ட் பண்ண தான் போகுது. அந்த வகையில் இந்த சூப்பர்மேன் இவன் தாண்டா சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிறாரு. அண்ட் இந்த படமும் அப்படி தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ண 5 நிமிஷத்துலேயே படத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவீங்க. டக்கு படம் ஒரு ரீல்ஸ் பார்க்குற மாதிரி சரசரம் போயிடுது. அண்ட் ஜாலியாகவும் இருக்குது. அண்ட் அந்த கதைகளை என்ஜாய் பண்ணவும் முடிஞ்சிச்சு. ஸோ அதனாலே எனக்கு இந்த சூப்பர்மேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதை தாண்டி ஜஸ்ட் சூப்பர்மேன் அப்படிங்கிற படம் ஒரு 10/11 ஒரு சூப்பர் ஹீரோ படமாக இல்லாமல் நிறைய விஷயங்கள் எங்களை ஹோல்ட் பண்ணுது. அண்ட் ஒரே ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருக்குமா அப்படின்ற கேள்விக்கு வந்து இங்கே பதில் சொல்லியிருக்காங்க. எல்லா கேரக்டருக்குமே ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன், ப்ராப்பரான சீன் சீக்வன்ஸ்னு வச்சுருக்காங்க. ஜென்ரலாகவே ஜேம்ஸ் கன் படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோக்கு மெயினான ஒரு சீன் இருக்கும், அது ஒரு மியூசிக் இருக்கும், அந்த மியூசிக்கில் வந்துட்டு ஆக்ஷன் இருக்கும். அதுதான் நீங்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட படங்களையும் டிசி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா அவர் என்ன பண்ணிப்பாருன்னா பழைய சாங்கை இன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருப்பாரு. இது ஆக்சுவலாக ஜேம்ஸ் கன்னோட ஸ்டைல் தான்.
ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் வந்து வச்சிருக்காரு, பட் அது சூப்பரன் கிடையாது, மிஸ்டர் டெரிஃபிக். மிஸ்டர் டெரிஃபிக் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு நான் வந்து அந்த ஆரோவர்ஸில் நிறைய பார்த்துருக்கேன். அதில் ரொம்ப டம்மியாக கட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படிங்கிறது இந்த படத்தில் அழகாக சிம்பிளாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த கேரக்டரால் என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுன்றதையும் சொல்லியிருப்பாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த சீன் சீக்வன்ஸஸ்னா நான் ரொம்ப ரசித்தேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன கேரக்டர் கிரீன்லாண்டு. அவரை வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அந்த ஒரு ஆளை வந்துட்டு கொஞ்சம் மோசமானன்ற மாதிரியே காட்டுறாங்க. பட் போக போக எப்படி காட்டுவாங்கன்றது இன்னும் கொஞ்சம் அழகாக நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதை தாண்டி இந்த ஒரு டிசி ரிபூட்டுக்கு ஐம் ஆல் இன். எனக்கு வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் தெரியுது இந்த ஒரு டிசி ரிபூட்டில். ஸோ அடுத்து வரப்போகிற படங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருக்கேன். அதே மாதிரி அடுத்த படம் வந்து சூப்பர் கேர்ள். அது ஃபார் ஷோர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ சூப்பர் கேர்ளோட கேமியோ இந்த படத்தில் இருக்குது. பட் காட்டும்போது கொஞ்சம் லோலை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட்ஸ் என் கிரெடிட்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. வந்துட்டு யூடியூப்ல யாராச்சும் எடுத்து போட்டிருப்பாங்க, அதை பார்த்துக்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் என் கிரெடிட்ஸ்னு கிடையாது. இந்த படம் ஒரு நல்ல படம். ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டிசி ஃபேனாக, ஒரு டிசி காமிக் ஃபேனாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் இந்த மாதிரி போடுவேன். உங்களுக்கு நான் பேசுறது பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லையும் சரி டெய்லி ஷார்ட்ஸ் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். மேக்ஸிமம் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு கெட் சம்திங் அவுட் ஆஃப் யூடியூப். டாடா, பை பை, டேக் கேர். திஸ் இஸ் அஜித் சைனிங் ஆஃப். ஹேவ் அ குட் செகண்ட் டு ஹேப்பன்.